ஊமை ராணிய அடையாளம் தெரியாத சிலர் வந்து கடத்திட்டு போயிடுறாங்க. அவள கண்டுபிடிக்கிறதுக்காக சேந்தன் அமுதனோட பூங்குழலியும் தஞ்சைக்கு போறா. அப்படி போனப்போ இடி, மின்னல், மழையா இருக்கு. அப்போ வழியில ஒரு மரம் முறிஞ்சு விழுந்ததால ஊமை ராணிய பல்லக்குல கொண்டு போனவங்கள்ல சிலர் அந்த மரத்துக்கு அடியில மாட்டிக்கிறாங்க. அதனால பல்லக்க ஓரமா வச்சுட்டு மரத்துக்கு அடியில சிக்கினவங்கள மீட்க அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல பல்லக்குல இருந்து ஊமை ராணி வெளிய வந்து அவளுக்கு பதிலா பூங்குழலி அந்த பல்லக்குல ஏறி உட்கார்ந்து எங்க தான் கொண்டு போறாங்கன்னு பார்க்கறதுக்காக போறா. இதுதான் முந்தின பகுதியோட இறுதியில நடந்தது. அந்த நிகழ்வோட தொடர்ச்சிய தான் இந்த பகுதியில கேட்க போறீங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதை ரேடியோ தமிழ். அமரர் கல்கி அவர்கள் எழுதிய பொன்னியின் செல்வன் நாவலுடைய 4வது பாகத்தை கேட்டுட்டு இருக்கீங்க. இதுவரைக்கும் 21 அத்தியாயங்கள கேட்டிருக்கீங்க. தொடர்ச்சிய இந்த பகுதியில கேட்க போறீங்க. கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இப்ப வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 22 அனிருத்தரின் ஏமாற்றம். முதல் மந்திரி அனிருத்த பிரம்மராயர் சில தினங்களாக தலைநகரிலேயே தங்கியிருந்தார். அவரை காண்பதற்கு அரசாங்க அதிகாரிகள், சிற்றரசர்கள், சேனை தலைவர்கள், அயல்நாட்டு தூதுவர்கள், வர்த்தக குழுக்களின் பிரதிநிதிகள், ஆலய நிர்வாகிகள், தென்மொழி வடமொழி வித்வான்கள் முதலியோர் வந்த வண்ணம் இருந்தார்கள். ஆதலினால் அவருடைய மாளிகையில் எப்போதும் ஜே ஜே என்று ஜனக்கூட்டமாக இருந்தது. இவற்றையெல்லாம் பார்த்து சின்ன பழுவேட்டரையர் முணுமுணுத்துக் கொண்டிருந்தார். முதல் மந்திரி தஞ்சை நகரில் தங்க ஆரம்பித்ததிலிருந்து கட்டுக்காவல் குறைந்து போயிருந்தது. முதல் மந்திரியை காண வேண்டும் என்று கூறிக்கொண்டு கண்டவர்கள் எல்லாம் கோட்டைக்குள் நுழைந்து கொண்டே இருந்தார்கள். சக்கரவர்த்தியின் அரண்மனையை அடுத்து முதல் மந்திரியின் மாளிகை இருந்தபடியால் அரண்மனை வட்டாரத்திலும் ஜனக்கூட்டம் அதிகமாகிக் கொண்டிருந்தது. இதையெல்லாம் ஓரளவு கட்டுப்படுத்த வேண்டும் என்று சின்ன பழுவேட்டரையர் விரும்பினார். இந்த சமயத்தில் பெரிய பழுவேட்டரையரும் கடம்பூருக்கு போய்விட்டதனால் சின்னவரான காலாந்தக கண்டருக்கு ஒரு கை ஒடிந்தது போல் இருந்தது. கோட்டைக்குள் ஜனக்கூட்டத்தை சேர்த்து கட்டுக்காவலுக்கு ஊறு விளைவிப்பது போதாது என்று முதல் மந்திரி அனிருத்தர் அடிக்கடி ஏதாவது சின்ன பழுவேட்டரையரிடம் உதவி கேட்கும் பாவனையில் அவருக்கு கட்டளை அனுப்பி கொண்டிருந்தார். முதல் மந்திரி அனிருத்தரின் மாளிகைக்கு மூடு பல்லக்கில் வந்தது யார் என்று தெரிந்து கொள்ள இன்னொரு மனிதனும் ஆவல் கொண்டிருந்தான். அவன் வேறு யாரும் இல்லை, அனிருத்த பிரம்மராயரின் அருமை சீடனான ஆழ்வார்க்கடியான் தான். அப்போது தன்னை பார்ப்பதற்கு யார் யார் வந்து காத்திருக்கிறார்கள் என்று சேவகனை பார்த்து கொண்டு வரச் சொன்னார் முதல் மந்திரி. காத்திருந்தவர்களில் ஆழ்வார்க்கடியான் ஒருவன் என்று தெரிந்ததும் அவனை உடனே கூட்டி வரும்படி சொன்னார். ஆழ்வார்க்கடியான் தன் குருநாதரின் முன்னால் விரைந்து வந்து பயபக்தியுடன் நின்றான். திருமலை, போன காரியம் என்ன ஆயிற்று என்று அனிருத்தர் கேட்டார். குருவே, மன்னிக்க வேண்டும், தோல்வி அடைந்து திரும்பினேன் என்றான் ஆழ்வார்க்கடியான். ஒருவாறு நான் எதிர்பார்த்ததுதான். ஆதித்த கரிகாலரை சந்திக்கவே முடியவில்லையா என்று கேட்டார் முதல் மந்திரி. சந்தித்தேன் ஐயா, தாங்கள் சொல்ல சொன்ன செய்திகளையும் சொன்னேன். ஆனால் ஒன்றும் பயனில்லை. இளவரசரை கடம்பூர் அரண்மனைக்கு போகாமல் தடுக்க என்னால் முடியவில்லை என்றான் அவன். இளவரசர் இப்போது கடம்பூரில்தான் இருக்கிறாரா என்று முதல் மந்திரி கேட்டார். ஆம் குருவே, சம்புவரையரின் மாளிகையில் அவர் பிரவேசித்ததை பார்த்துவிட்டுத்தான் வந்தேன். இளவரசருக்கு சம்புவரையர் ராஜ உபசார வரவேற்பு அளித்தார். சுற்றுப்புறத்து மக்கள் காட்டிய உற்சாகத்தை வர்ணிக்க முடியாது என்றான் ஆழ்வார்க்கடியான். அதெல்லாம் எதிர்பார்க்க கூடியதுதான். கடம்பூர் மாளிகைக்கு இன்னும் யார் யார் வந்திருக்கிறார்கள் என்று கேட்டார் முதல் மந்திரி. இளவரசருடன் பார்த்திபேந்திரனும் வந்தியத்தேவனும் வந்திருக்கிறார்கள். இங்கிருந்து பெரிய பழுவேட்டரையர் இளையராணியுடன் வந்திருக்கிறார். இன்னும் நடுநாட்டையும் திருமுனைப்பாடி நாட்டையும் சேர்ந்த பல சிற்றரசர்களையும் அழைத்திருப்பதாக கேள்விப்படுகிறேன். ஆழ்வார்க்கடியான் இப்படி கோரிக்கொண்டிருக்கும் போதே திருக்கோவலூர் மலையமான் என்று கேட்டார் முதல் மந்திரி. அவர் மணிமுத்தா நதி வரையில் இளவரசருடன் வந்து திரும்பி போய்விட்டார் என்றார் ஆழ்வார்க்கடியான். அந்த வீரக்கிழவன் சும்மா இருக்க மாட்டான். இதற்குள் படை திரட்ட தொடங்கி இருப்பான். தெற்கே இருந்து கொடும்பாளூர் பெரிய வேளான் பெரிய சைனியத்துடன் வருவதாக கேள்விப்படுகிறேன். இந்த ராஜ்யத்துக்கு கேடு ஒன்றும் வராமல் கடவுள்தான் காப்பாற்ற வேண்டும். திருமலை, நீ வரும் வழியில் சோழ நாட்டு மக்கள் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது ஏதேனும் காதில் விழுந்ததா என்று கேட்டார் முதல் மந்திரி. சின்ன இளவரசருக்கு நேர்ந்த கடல் விபத்தை பற்றியே அதிகம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பழுவேட்டரையர்கள் மீது ஒரே கோபமாயிருக்கிறார்கள். சிலர் தங்களையும் சேர்த்து குறை கூறுகிறார்கள். ஆமாம்,
குறை கூறுவதற்கு அவர்களுக்கு நியாயம் இருக்கத்தான் செய்கிறது. திருமலை, சீக்கிரத்தில் நான் இந்த முதன் மந்திரி உத்தியோகத்தை விட்டுவிட எண்ணியிருக்கிறேன் என்றார் அவர். குருவே, தாங்கள் அப்படி செய்தால் எனக்கும் விடுதலை கிடைக்கும். ஆழ்வார்களின் பாசுரங்களை நாடெங்கும் பாடி யாத்திரை செய்து ஆனந்தமாய் காலம் கழிப்பேன். எப்போது உத்தியோகத்தை விட்டுவிடப் போகிறீர்கள் ஐயா என்று கேட்டான் ஆழ்வார்க்கடியான். ராஜ்யத்துக்கு விபத்து நேராமல் பாதுகாக்க கடைசியாக ஒரு முயற்சி செய்து பார்க்கப் போகிறேன். அது முடிந்ததும் விடப்போகிறேன் என்றார் முதல் மந்திரி. சரி, ஈழத்தீவில் பித்து பிடித்தவள் போல தெரிந்து கொண்டிருக்கும் ஒரு ஊமை பெண்ணை தேடி பிடித்து அழைத்து வரச் சொன்னேன் அல்லவா? உன்னால் அந்த காரியம் முடியவில்லை என்று திரும்பி வந்து கூறினாய் அல்லவா? அந்த ஊமை பெண்ணை நேற்று நம் அரண்மனைக்கு கொண்டு வந்தாகிவிட்டது. முதல் மந்திரி இப்படி கூறியதும், ஆஹா, அதிசயம் அதிசயம், இதை எப்படி சாதித்தீர்கள் என்று கேட்டான் ஆழ்வார்க்கடியான். சின்ன இளவரசர் தப்பி பிழைத்தாரா இல்லையா என்று தெரிந்து கொள்ள அந்த ஊமை பெண் கோடிக்கரைக்கு வருவாள் என்று நான் எதிர்பார்த்தேன். வந்தால் அவளை பிடித்து கொண்டு வரும்படி ஆட்களை அனுப்பியிருந்தேன். நல்ல வேளையாக அவள் அதிக தொந்தரவு கொடுக்காமலே வந்துவிட்டாள். இந்த வேடிக்கையை கேள் திருமலை. திருவையாற்றிலிருந்து அவளை மூடு பல்லக்கில் வைத்து அழைத்து வரச் செய்தேன். இதற்காக பழுவூர் ராணியின் மூடு பல்லக்கையே வரச் செய்தேன் என்றார் முதல் மந்திரி. ஐயா, நேற்று மாலை பெரும் புயலும் மழையும் அடித்ததே என்றான் ஆழ்வார்க்கடியான். ஆமாம், அதனால் வழியில் தடங்கல் ஏற்பட்டது. எனக்கு கூட கவலையாகத்தான் இருந்தது. நேற்று இரவு நள்ளிரவு நேரத்துக்கு பல்லக்கு வந்த பிறகுதான் நிம்மதியானது என்றார் முதன் மந்திரி. குருவே, நானும் அந்த பெண்மணியை பார்ப்பதற்கு மிக்க ஆவலாய் இருக்கிறேன் என்றான் ஆழ்வார்க்கடியான். அப்படியானால் வா, அந்த புறத்துக்கு போகலாம். உன்னை ஏற்கனவே அவளுக்கு தெரியும் அல்லவா? நீ சின்ன இளவரசருக்கு வேண்டியவன் என்பதும் தெரியும். ஆகையால் உன்னிடம் சிறிது சுமூகமாக இருக்கக்கூடும் என்றார் முதல் மந்திரி. குருவும் சீடனும் மாளிகையின் பின்கட்டுக்கு சென்றார்கள். தாதிமார்களிடம் நேற்று இரவு வந்த பெண்மணியை அழைத்து வரும்படி அனிருத்த பிரம்மராயர் கட்டளையிட்டார். தாதிமார்கள் அந்த பெண்ணை அழைத்து கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அனிருத்தர் அவளை பார்த்து திகைத்து போய் நின்றார். ஆழ்வார்க்கடியானின் முகத்தில் புன்னகை தவழ்ந்தது. அத்தியாயம் 23. ஊமையும் பேசுமோ. அனிருத்தர் சற்று நேரம் பூங்குழலியை உற்று பார்த்து கொண்டிருந்து விட்டு அவளை கொண்டு வந்த தாதிமார்களை அருகில் அழைத்தார். அவர்களிடம் மெல்லிய குரலில் ஏதோ கேட்டார். அவர்கள் மறுமொழி சொன்ன பிறகு அந்த அறையை விட்டு அப்பால் போகச் செய்தார். பிறகு ஆழ்வார்க்கடியானை பார்த்து, திருமலை, ஏதோ தவறு நேர்ந்திருப்பதாக தோன்றுகிறது. நான் எதிர்பார்த்து கொண்டிருந்த மாதரசிக்கு வயது 40க்கு அருகில் இருக்க வேண்டும். நீ இலங்கை தீவில் அந்த பெண்மணியை பார்த்திருக்கிறாய் அல்லவா? இவள் அந்த பெண் இல்லையே என்று கேட்டார் முதல் மந்திரி. இல்லை குருதேவரே, இந்த பெண் நிச்சயமாக அந்த அம்மையார் இல்லை. நாம் இவளையே கேட்டுவிட்டால் போகிறது என்றான் ஆழ்வார்க்கடியான். ஊமையிடம் கேட்டு என்ன பயன் என்றார் முதல் மந்திரி. குருதேவரே, இவள் ஊமைதான் என்று எப்படி தெரியும் உங்களுக்கு? அதை தாதிமார்களிடம் கேட்டேன். இங்கு வந்ததிலிருந்து இவள் ஒன்றும் பேசவில்லை என்றார்கள் என்றார் முதல் மந்திரி. குருதேவரே, இவளை அடையாளம் கண்டு அழைத்து வருவதற்கு யாரை அனுப்பியிருந்தீர்கள் என்று ஆழ்வார்க்கடியான் கேட்டதும், பழையாறை வைத்தியர் மகன் பினாகபாணியை அனுப்பினேன் என்றார் முதல் மந்திரி. ஐயா, நான் தோற்றுப்போன காரியத்தில் வெற்றி அடைந்த அந்த புத்திசாலி ஒற்றன் இப்போது எங்கே? இந்த பெண்ணை குறித்து அவனையே கேட்டு விடுவது நல்லதல்லவா என்று கேட்டான் ஆழ்வார்க்கடியான். நல்லதுதான். ஆனால் நேற்று இரவு அவனுக்கு எதிர்பாராமல் ஒரு விபத்து நேர்ந்து விட்டது. சிவிகையின் பின்னால் அவனும் வந்து கொண்டிருந்திருக்கிறான். கோட்டைக்கு சற்று தூரத்தில் சிவிகை வந்தபோது சாலையில் பெரிய மரம் ஒன்று வேரோடு பெயர்ந்து விழுந்து விட்டது. அதிர்ஷ்டவசமாக பல்லக்கின் மீது விழாமல் பின்னால் வந்தவர்கள் மீது விழுந்தது. வைத்தியர் மகன் பினாகபாணி விழுந்த மரத்தடியில் அகப்பட்டு கொண்டான் என்றார் முதல் மந்திரி. இவ்வாறு முதல் மந்திரி கூறிய போது ஒரு பெண் குரல், அந்த சண்டாளன் தலையில் மரம் மட்டும்தானா விழுந்தது, இடி விழவில்லையா என்று ஆத்திரத்துடன் கூறியது. முதல் மந்திரி அனிருத்தர் அளவில்லாத வியப்புடன் பூங்குழலியை பார்த்தார். அவளை பார்த்து கொண்டே, திருமலை, இப்போது பேசியவள் இந்த பெண்தானே என்றார். ஆமையா, அப்படித்தான் தோன்றியது என்றான் திருமலை. இது என்ன விந்தை? செவிடுக்கு காது கேட்குமா? ஊமையும் பேசுமா என்றார் அனிருத்தர். குருதேவரே, அதையும் நாம் இந்த பெண்ணையே கேட்டுவிடலாமே என்றான் ஆழ்வார்க்கடியான். அப்பனே, உன் முகத்தில் தவழும் புன்னகையை பார்த்தால் உனக்கு ஒருவேளை இவளை தெரிந்திருக்குமோ என்று எனக்கு தோன்றுகிறது. சரி, இவளையே நான் கேட்டு விடுகிறேன். பெண்ணே, நீ செவிடில்லையா? நான் பேசுவது உனக்கு காது கேட்கிறதா என்று கேட்டார் அனிருத்தர். ஐயா, நான் செவிடாய் இருக்கக்கூடாதா என்று சில சமயம் விரும்பியதுண்டு. ஆனால் எனக்கு காது கேட்பது பற்றி இப்போது சந்தோஷப்படுகிறேன். அந்த சண்டாளன் வைத்தியர் மகன் தலையில் மரம் ஒடிந்து விழுந்த செய்தியை கேட்டேன் அல்லவா?
சுவாமி, அவன் செத்து ஒழிந்தானா என்று கேட்டாள் பூங்குழலி. ஆஹா, உனக்கு காது கேட்கிறது, பேசவும் பேசுகிறாய். நீ ஊமை அல்ல என்றார் அனிருத்தர். ஆஹா, நான் ஊமை இல்லை என்பதை கண்டுபிடித்து விட்டீர்களே. சோழ சாம்ராஜ்யத்திலேயே மிக்க அறிவாளி முதன் மந்திரி அனிருத்த பிரம்மராயர் என்று நான் கேள்விப்பட்டது சரிதான் என்றாள் பூங்குழலி. பெண்ணே, என்னை பரிகாசமா செய்கிறாய்? ஜாக்கிரதை. நீ ஊமை இல்லாவிட்டால் நேற்று இரவு இங்கு வந்ததிலிருந்து பேசாமல் இருந்தது ஏன்? ஊமை போல் நடித்தது ஏன்? உண்மையை சொல்லு என்று கேட்டார் முதல் மந்திரி அனிருத்த பிரம்மராயர். ஐயா, நேற்று இரவு நான் வந்து சேரும் வரையில் பேசத் தெரிந்தவளாக இருந்தேன். என்னை வாயாடி என்று கூட சொல்வதுண்டு. இங்கு எனக்கு நடந்த உபசாரங்களை பார்த்ததும் பிரமித்து ஊமையாய்ப் போனேன். உங்கள் அரண்மனை பெண்மணிகள் என்னுடன் சமிக்கை மூலமாக பேசினார்கள். அவர்கள் எல்லாரும் ஊமை என்று எண்ணி நானும் செய்கையில் மறுமொழி கூறினேன். தங்களுடைய பேச்சை கேட்ட பிறகு எனக்கும் பேச்சு நினைவு வந்தது என்றாள் பூங்குழலி. நீ பெரிய வாயாடி என்பதில் சந்தேகமில்லைதான். உன்னை எப்படித்தான் வைத்தியர் மகன் பிடித்துக் கொண்டு வந்தான் என்பதை நினைத்தால் ஆச்சரியமாயிருக்கிறது. அவன் முட்டாளாயிருந்தாலும் சாமர்த்தியசாலிதான் என்றார் அனிருத்தர். சுவாமி, அந்த பாவி மகன் என்னை பிடித்துக் கொண்டு வரவில்லை. அதற்கு முயற்சி செய்திருந்தால் இந்நேரம் அவன் யமலோகத்துக்கு போயிருப்பான் என்று சொல்லிக்கொண்டே பூங்குழலி தன் இடுப்பில் செருகியிருந்த கத்தியை எடுத்து காட்டினாள். பெண்ணே, உனக்கு புண்ணியமாய் போகட்டும். கத்தியை இடுப்பிலே செருகிக்கொள். அவன் மேல் உனக்கு ஏன் இத்தனை கோபம்? அவன்தான் உன்னை பிடித்து வரவில்லை என்கிறாயே என்று கேட்டார் முதன் மந்திரி. அவன் என்னை பிடித்துக் கொண்டு வரவில்லை. ஆனால் என்னை அவனுடைய ஆட்கள் படகிலே சேர்த்து கட்டி போட்டுவிட்டு வந்தார்கள். என்னுடைய அண்ணியை மரத்திலே சேர்த்து கட்டிவிட்டார்கள். இத்தனைக்கும் அந்த சண்டாள வைத்தியர் மகன் தனக்கு இதில் ஒரு சம்பந்தமும் இல்லை என்று என்னிடம் கூறினான். ஐயா முதல் மந்திரியே, அந்த தூர்த்தனை அனுப்பியது தாங்கள்தானா? வாயில்லா பேதையாகிய என் அத்தையை பிடித்து கொண்டு வர கட்டளையிட்டதும் தாங்கள்தானா? பூங்குழலி இப்படி கேட்டதும், உன்னுடைய அத்தையா? கரையர் மகள் மந்தாகினி உன்னுடைய அத்தையா? அப்படியானால் நீ கலங்கரை விளக்கத்து காவலர் தியாக விடங்கருக்கு என்ன வேணும் என்று அனிருத்தர் கேட்டார். ஐயா, அவருடைய அருமை புதல்விதான் நான். ஆஹா, தியாக விடங்கருக்கு இவ்வளவு வாயாடியான ஒரு மகள் இருக்கிறாள் என்பது எனக்கு இதுவரை தெரியாமல் போயிற்றே என்றார் முதன் மந்திரி. இதை வெளியில் சொல்ல வேண்டாம் ஐயா. சோழ சாம்ராஜ்யத்தின் முதல் மந்திரி பிரம்மராயருக்கு தெரியாத விஷயம் எதுவுமே இல்லை என்று நாடெல்லாம் பிரசித்தமாயிருக்கிறது. தங்களுக்கு ஒன்று தெரியாது என்று ஏற்பட்டால் தங்களிடம் மக்களுக்குள்ள மதிப்புக்கு பங்கம் வந்து விடாதா என்று கேட்டாள் பூங்குழலி. அத்தோடு, ஐயா, வாயில்லாத ஊமையாகிய என்னுடைய அத்தையை தாங்கள் எதற்காக கைப்பற்றி கொண்டு வர ஆட்களை அனுப்பினீர்கள்? பூங்குழலி இப்படி கேட்டதும், மகளே, அதை உன்னிடம் சொல்லுவதற்கில்லை. அது பெரிய ராஜாங்க சம்பந்தமான விஷயம் என்றார் முதல் மந்திரி. தந்தையே, அப்படியானால் தாங்கள் கேட்ட கேள்விகளுக்கு நானும் மறுமொழி சொல்ல இயலாது என்றாள் பூங்குழலி. உன்னை சொல்ல வைப்பதற்கு என்னிடம் வழிகள் இருக்கின்றன. பெண்ணே, உன்னை பாதாள சிறை கூடத்துக்கு அனுப்புவேன். பாதாள சிறைக்கு ஒரு தடவை போனவர்கள் திரும்பி வருவதில்லை என்றார் முதல் மந்திரி. இல்லை ஐயா, தாங்கள் சொல்வது தவறு. பாதாள சிறையிலிருந்து திரும்பி வந்த ஒருவனை எனக்கு தெரியும். நேற்று கூட சேந்தன் அமுதனுடன் பேசிக் கொண்டுதான் பிரயாணம் செய்தேன். அவன் என்னுடைய இன்னொரு அத்தையின் மகன். அவனும் நானுமாகத்தான் கோடிக்கரையிலிருந்து வந்து கொண்டிருந்தோம். இந்த தஞ்சாவூரில் உள்ள மாட மாளிகை கூட கோபுரங்களை பார்க்க வேண்டும் என்று எனக்கு வெகு காலமாக ஆசை உண்டு. அத்தோடு சக்கரவர்த்தி சுந்தர சோழரை தரிசிக்க வேண்டும் என்றும் ஆவல் கொண்டிருந்தேன். சக்கரவர்த்திக்கு உடல் நலமில்லை என்று சொன்னார்களே, இப்போது எப்படி இருக்கிறது ஐயா? நான் பார்க்கலாமா என்று கேட்டாள் பூங்குழலி. அப்படியேதான் இருக்கிறது மகளே. அபிவிருத்தி ஒன்றும் இல்லை. ஆகையால் சக்கரவர்த்தியை தரிசிக்கும் எண்ணத்தை மறந்துவிடு என்றார் முதல் மந்திரி. அது எப்படி மறக்க முடியும் ஐயா? சக்கரவர்த்தியை நான் பார்த்தே ஆக வேண்டும். பார்த்து அவருடைய தர்ம ராஜ்யத்தில் பெண்களை பலவந்தமாக பற்றி கொண்டு வரும் அக்கிரமம் நடக்கும் செய்தியை சொல்ல வேண்டும். பூங்குழலி இப்படி கூறிக்கொண்டிருக்கும் போதே, பெண்ணே, எனக்கு உன்னிடம் விவாதம் செய்து கொண்டிருக்க நேரம் இல்லை. நான் அனுப்பிய பல்லக்கில் நீ எப்படி ஏறிக்கொண்டாய்? அதை சொல். யாராவது உன்னை பலவந்தமாக பிடித்து பல்லக்கில் ஏற்றினார்களா? முதல் மந்திரி இப்படி கேட்டதும், இல்லை சுவாமி, அது மட்டும் இல்லை. தஞ்சை கோட்டைக்கு அருகில் வரும் சமயத்தில் இந்த பல்லக்கு வெறுமையாக இருந்தது. மழையாய் இருக்கிறதே என்று நானாகவே தான் பல்லக்கில் ஏறிக்கொண்டேன் என்றாள் பூங்குழலி. முதல் மந்திரி அனிருத்த பிரம்மராயர் தன்னுடைய சீடனாகிய ஆழ்வார்க்கடியானை பார்த்து, ஒருவாறு எனக்கு இப்போது விஷயம் விளங்குகிறது. வழியில் புயலும் மழையுமாய் இருந்த போது பல்லக்கை எங்கேயோ இறக்கி இருக்கிறார்கள். அச்சமயம் இவள் அத்தையை பல்லக்கில் இருந்து இறக்கி விட்டுவிட்டு இவள் ஏறிக்கொண்டிருக்கிறாள். வைத்தியர் மகன் மேல் மரம் விழுந்து அவன் உணர்விழந்து விட்டபடியால் அவனால் இதை கவனிக்க முடியவில்லை. சிவிகை தூக்கிய மற்றவர்களும் கவனிக்கவில்லை.
கோட்டை வாசலுக்கு சமீபத்திலே தான் இது நடந்திருக்க வேண்டும். திருமலை, என்னுடைய ஊகம் சரியாயிருக்கும் என்று உனக்கு தோன்றுகிறதா என்று கேட்டார். சுவாமி, தாங்கள் இப்போது ஊகித்து சொன்னபடியேதான் நடந்தது. நான் கண்ணால் பார்த்தேன் என்றான் திருமலை. என்ன, நீ பார்த்தாயா? அப்படியானால் இத்தனை நேரம் ஏன் வாயை மூடிக்கொண்டிருந்தாய்? சீக்கிரம் சொல்லு என்றார் முதல் மந்திரி. நேற்று முன்னிரவில் மழைக்கால இருட்டில் கோட்டை வாசலை நெருங்கி வந்து கொண்டிருந்தேன். பெரும் புயலும் மழையும் அடித்தன. மரங்கள் முறிந்து விழுந்தன. சாலையோரத்து மண்டபம் ஒன்றில் தங்கியிருக்கலாம் என்று சென்றேன். அங்கே நான் ஒதுங்கிய சிறிது நேரத்துக்கெல்லாம் இந்த பெண்ணும் இன்னொரு வாலிபனும் வந்தார்கள். இவள் தன் அத்தை மகன் என்று சொல்கிறாளே, அவனாக இருக்கலாம். மின்னல் வெளிச்சத்தில் அவன் கழுத்தில் உத்ராட்சம் கட்டியிருப்பதை பார்த்தேன். அப்போது சிவிகையிலிருந்து இறங்கி ஒரு பெண் வெளியே வந்தாள். பிறகு இவள் போய் பல்லக்கில் ஏறுவதை நான் பார்த்தேன். மின்னல் வெளிச்சத்திலிருந்து பல்லக்கிலிருந்து இறங்கியவள் வேறு, மறுபடியும் ஏறியவள் வேறு என்று தெரிந்து கொண்டேன். பல்லக்கு தூக்கிகள் இதை ஒன்றும் கவனிக்கவில்லை. மழை நின்றதும் பல்லக்கை தூக்கி கொண்டு புறப்பட்டு போய்விட்டார்கள். ஆஹா, அப்படியா என்னை ஏமாற்றி விட்டார்கள்? இத்தனை நேரம் இதையெல்லாம் சொல்லாமல் நீ சும்மா இருந்தது ஏன்? அந்த 2 பேரும் பிறகு என்ன செய்தார்கள் என்று கேட்டார் முதன் மந்திரி. பல்லக்கு போன பிறகு அவர்களும் போய்விட்டார்கள். பிறகு நானும் புறப்பட்டேன். திருமலை இப்படி கூறியதும், திருமலை, நீ ஏன் இதையெல்லாம் பார்த்து கொண்டு சும்மா இருந்தாய்? இவளுடைய அத்தையை நீ ஏன் தடுத்து நிறுத்தவில்லை? நீயும் இவர்களுடைய சூழ்ச்சியில் கலந்து விட்டாயா என்ன என்று கேட்டார் முதல் மந்திரி. அபசாரம் குருதேவரே, அபசாரம். அத்தகைய துரோகத்தை நான் என்றைக்கும் செய்ய மாட்டேன். முதலில் இதெல்லாம் தங்களுடைய ஏற்பாடு என்று எனக்கு தெரியாது. பழுவூர் அரண்மனை பல்லக்கு என்றபடியால் சின்ன பழுவேட்டரையருடைய காரியமாய் இருக்கும் என்று எண்ணினேன். மேலும் மந்தாகினி தேவியை என்னால் தடுத்து நிறுத்த முடியுமா? புயல் காற்றை அணை போட்டு நிறுத்தினாலும் நிறுத்தலாம். அந்த பெண்ணை நிறுத்த முடியாது. என்னுடைய மனதுக்கு தோன்றுவது என்னவென்றால், மந்தாகினி தேவி தாமே விரும்பித்தான் வைத்தியர் மகனுடன் வந்திருக்க வேண்டும். தஞ்சையை நெருங்கியதும் அவருடைய மனம் மாறியிருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. ஆழ்வார்க்கடியான் இப்படி கூறியதும், இருக்கலாம் இருக்கலாம். சமீபத்திலேதான் அவள் எங்கேயாவது இருக்க வேண்டும். திருமலை, எப்படியாவது அவளை பிடித்தாக வேண்டும். ஒருவேளை இந்த பெண்ணுக்கு அவள் தங்குமிடம் தெரிந்திருக்கலாம் அல்லவா? மகளே, உன் பெயர் என்ன என்று கேட்டார் முதல் மந்திரி. பூங்குழலி ஐயா என்றாள் அவள். பெண்ணே, உன் அத்தை இப்போது எங்கே இருப்பாள் என்று உனக்கு தெரியுமா? தெரிந்தால் சொல்லு, அவளுக்கு ஒன்றும் கெடுதல் நேராது என்றார் முதல் மந்திரி. பூங்குழலி சிறிது யோசித்துவிட்டு, என்னுடைய அத்தை இப்போது இருக்கும் இடம் எனக்கு தெரியும். ஆனால் அவளை எதற்காக தாங்கள் பிடித்து கொண்டு வர செய்தீர்கள் என்று சொன்னால் நானும் அவள் இருக்கும் இடத்தை சொல்லலாம் என்றாள். பூங்குழலி, அது பெரிய ராஜாங்க விஷயம். அரண்மனையை பற்றிய ரகசியம் உன்னிடம் சொல்ல முடியாது. அப்படியானால் நானும் சொல்ல முடியாது. ஐயா, ஒரு நிபந்தனையை நீங்கள் நிறைவேற்றுவதாயிருந்தால் நான் சொல்கிறேன். என்னுடைய அத்தையை தஞ்சாவூர் சிம்மாசனத்தில் ஏற்றி வைத்து மணிமகுடம் சூட்டுவதாயிருந்தால் அவளை நானே அழைத்து வருகிறேன். பூங்குழலி இப்படி கூறியதும், திருமலை, இந்த பெண்ணுக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறது என்றார் முதன் மந்திரி. குருதேவரே, அதை இப்போதுதான் தெரிந்து கொண்டீர்களா? இவளை ஒன்றும் நீங்கள் கேட்க வேண்டாம். இவளுடைய அத்தை இருக்கும் இடம் எனக்கு தெரியும். இவள் அத்தை மகன் சேந்தன் அமுதன் கோட்டைக்கு சற்று தூரத்தில் பூந்தோட்டத்தில் இருக்கிறான். அங்கேதான் தாங்கள் தேடும் பெண்மணி இருக்கிறாள். என்னுடன் சில ஆட்களை அனுப்பினால் நான் அழைத்து வருகிறேன் என்றான் ஆழ்வார்க்கடியான். பூங்குழலி திருமலையை எரித்து விடுவது போல் பார்த்தாள். நீ அப்படி ஏதாவது செய்தால் நான் இப்போதே சக்கரவர்த்தியின் அரண்மனை முன்னால் சென்று முறையிடுவேன். நீங்கள் செய்யும் அக்கிரமத்தை ஊரெல்லாம் அறியும்படி செய்வேன் என்றாள் பூங்குழலி. திருமலை, இவளை பாதாள சிறைக்கு அனுப்பி வைக்க வேண்டியதுதான். வேறு வழி இல்லை என்றார் அனிருத்த பிரம்மராயர். ஐயா, இந்த பெண்ணை பாதாள சிறைக்கு அனுப்ப வேண்டியதில்லை. அதற்கு பதிலாக இளைய பிராட்டி குந்தவை தேவியின் மாளிகைக்கு அனுப்பி வைக்கலாம். இளைய பிராட்டி இந்த பெண்ணின் பைத்தியத்தை தெளிய வைப்பார். இளைய பிராட்டிக்கும் இந்த பெண்ணினால் ஆக வேண்டிய காரியம் ஏதேனும் இருக்கலாம் என்றான் ஆழ்வார்க்கடியான். நீ எதனால் இப்படி சொல்லுகிறாய்? இளைய பிராட்டிக்கு இந்த பெண்ணின் மூலமாக என்ன காரியமாக வேண்டியிருக்கிறது என்று கேட்டார் முதல் மந்திரி. குருதேவரே, தங்களுக்கு தெரியாதா? நேற்று மாலை இங்கு அடித்த புயல் சோழ நாட்டு கடற்கரை ஓரமாக அதாகதம் செய்து விட்டிருக்கிறதாம். தங்கள் அரண்மனை வாசலில் நாலாபுறம் இருந்தும் தூதர்கள் வந்து காத்திருக்கிறார்கள். ஆழ்வார்க்கடியான் இப்படி கூறிக்கொண்டிருக்கும் போதே, ஆமாம், அவர்களையெல்லாம் நான் இப்போது பார்க்க வேண்டும். இந்த பெண்ணிடம் பேச்சு கொடுத்ததில் ரொம்ப நேரம் வீணாகிவிட்டது. இவள் ஊமையாகவே பிறந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். முதல் மந்திரி இப்படி கூறிக்கொண்டிருக்கும் போதே, ஐயா, நாகைப்பட்டினத்துக்கு பெரிய ஆபத்து என்று கேள்விப்படுகிறேன். கடல் பொங்கி வந்து நகரையே மூழ்கடித்து விட்டதாக சொல்லுகிறார்கள். அதை பற்றி தங்களிடம் விசாரிப்பதற்கு இளைய பிராட்டியே இங்கே வந்தாலும் வரக்கூடும் என்று முடித்தான் ஆழ்வார்க்கடியான். நாகைப்பட்டினத்துக்கு ஆபத்து என்று கேட்டதும் முதல் மந்திரி அனிருத்தரும் பூங்குழலியும் திகைத்து போனார்கள்.
திருமலை குந்தவையை பற்றி சொல்லி வாய் மூடுவதற்குள் அரண்மனை வாசலில் ஜெயகோஷ தொனிகள் கேட்டன. திருமலை, உனக்கு எப்போது ஞான திருஷ்டி வந்தது? இளைய பிராட்டிதான் வருகிறார் போலிருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு அனிருத்தர் எழுந்து வாசலை நோக்கி நடந்தார். அதற்குள் வாசல் வழியாக குந்தவை தேவியும் வானதியும் உள்ளே வந்தார்கள். பூங்குழலி அங்கே நின்று கொண்டிருப்பதை பார்த்ததும் இளைய பிராட்டியின் முகத்தில் குடிகொண்டிருந்த கவலைக்குறி மறைந்து வியப்பும் உவகையும் ஒருங்கே பிரதிபலித்தன. அத்தியாயம் 23 முடிவடைந்தது. அடுத்த பகுதியில அடுத்து வரும் அத்தியாயங்களை கேட்கலாம். நன்றி.